கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த 9வது நாள் நமக்கு கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தம் என்னவென்றால், நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய தேவன் யார் என்றால், நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிற உன்னதமான கர்த்தர். வேதத்திலே பேதுரு என்கிற மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். அவன் முதலாவதாக வேதம் சொல்கிறது, அவன் நாணலை போல இருக்கிறான். அப்படி என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே பலம் இல்லை, விசுவாசத்திலே நிற்பதற்கு பலன் இல்லை, சோதனை வரும்போது நிற்பதற்கு பலன் இல்லை. யாராவது மிரட்டினார்களானால் அவனாலே அந்த வார்த்தையை கேட்டுட்டு அவனால் இருக்க முடியாது. ஆண்டவரிடத்திலே கடலிலே கர்த்தர் நடந்து வருகிறதை பார்த்து, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமா அப்படின்னு கேட்டான். கர்த்தர் நடந்து வா அப்படின்னு சொன்னாரு. சுற்றி இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்த்த உடனே அவனால் தொடர்ந்து நடக்க முடியாம பலனற்ற ஒரு மனுஷனாய் இருந்தான். எல்லாருக்கும் முன்பாகவும் பலனாய் காண்பித்துக் கொள்வான். ஆனால் உள்ளுக்குள்ளே சோதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது அவன் முகமும் பலவீனப்பட்டு போவான். அப்படிப்பட்ட ஒருவனை கர்த்தருடைய முகம் பார்க்கிறது. அந்த சிலுவைக்கு போகிறதற்கு முன்பாக ஆண்டவருடைய ஒரே ஒரு பார்வை அவனை மிகப்பெரிய பலசாலியாய் மாற்றினது. ஒருவேளை இந்த ஜெபத்திற்கு முன்பாக, இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் பலன் இல்லாதவர்களா இருக்கலாம். என் மனசுல சுத்தமா பலன் இல்லை பாஸ்டர், என்னுடைய உடம்புல எனக்கு பலன் இல்லை, பழைய பலன் என்னை விட்டு போய்விட்டது. நான் ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய பலசாலியா நான் இருந்தேன், மனசுல எவ்வளவு பெரிய பலனா இருந்தேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற இந்த காரியத்தை எல்லாம் தாங்கிறதற்கு சுத்தமா எனக்கு பலன் இல்லை. இன்றைக்கு கூட இந்த ஜெபத்தில் நீங்கள் அமர்ந்திருக்கும் போது கூட, ஏன் நான் இப்படி பலவீனப்பட்டேன், எனக்கு எதையும் தாங்கிறதுக்குரிய ஒரு பலனே இல்லையே, நான் இப்படி பலன் இழந்த ஒரு மனுஷியாய் மாறிவிட்டேனே அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே வருவீர்களே. ஆனால் கர்த்தர் இந்த 9வது நாள் உங்களுக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை தருகிறார். நான் உன்னை பலப்படுத்துவேன். இந்த ஜெபம் முடியும் போது தேவன் உங்களை பலப்படுத்த போகிறார். நீங்கள் இனி அந்த பிரச்சனைக்கு முன்பாக பலத்தோடு நிற்க போகிறீர்கள். பலவீனப்பட்ட உங்களுடைய மனதை கர்த்தர் பலப்படுத்துவாராக, உங்கள் சரீரத்தை கர்த்தர் பலப்படுத்துவாராக. நான் நம்புகிறேன், எதையும் தாங்கக்கூடிய அந்த இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து, இனி பலவீனப்பட்டவர்களாய் அல்ல, இனி பலத்தின் மேல் பலன் அடைந்தவர்களாய் தேவன் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நன்றாய் கரங்களை தட்டி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா.